திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 568, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. பல ஆண்டுகளுக்கு முன்பு கலிங்க தேசத்தை சிற்றரசன் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் யாருடைய அறிவுரையையும் கேளாமல் தனது மனம் போன போக்கில் ஆட்சி புரிந்து வந்தார். ஒரு சமயம் சோழ மன்னனுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை உரிய காலத்தில் செலுத்த தவறிவிட்டார். அதை அறிந்த சோழ மன்னன் சீற்றம் கொண்டு கலிங்க தேச சிற்றரசனை வென்று சிறைபிடித்து வருமாறு தன் பெரும் சேனையை அனுப்பி வைத்தார். கருங்கடலில் எழுந்து வரும் அலை போல் சோழ மன்னனின் படைகள் அணியணியாக கலிங்க நாட்டின் எல்லையை வந்தடைந்தது. இதையறிந்ததும் குடிமக்கள் அனைவரும் ஓலமிட்டார்கள். அவ்வோலம் கலிங்க அரசனின் செவியில் விழுந்தது. ஆனாலும் நெருக்கடி நிலையை சமாளிப்பது பற்றி படைத்தளபதி மற்றும் அமைச்சர்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை. தனது கருத்தை கூற முற்பட்ட அமைச்சரிடம் தன் பலமும் மாற்றான் பலமும் அறியாத அரசன் வீரவசனம் பேசத் தொடங்கினார். காடும் மலையும் கடலும் அரணாக சூழ்ந்து கிடக்கும் நம் கலிங்க நாட்டின் பெருமை பற்றி அறியாமல் சோழ மன்னன் படையெடுத்து வருகிறான். அவர்கள் திரும்பி தங்கள் நாட்டிற்கு செல்வது கடினம் என்று தனது அமைச்சரை நோக்கி இருமாந்து பேசினார். அதை கேட்ட அமைச்சர் அரசன் ஆராய்ந்து அறியாமல் சினம் தலை கொண்டு அறிவு கலங்கி விட்டார் என்பதை நன்கு உணர்ந்தார். இருப்பினும் தன் கருத்தை எடுத்துரைத்தலே கடமை என்று கருதினார். மன்னன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசுகிறோமே என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் துணிவுடன் எழுந்து நின்று பதறாமல் சிதறாமல் பேசத் தொடங்கினார். சோழர் படைகளை நாம் வெல்ல முடியாது என்று தக்க காரணம் காட்டி அழுத்தமாக உரைத்தார். இம்மொழிகளை கேட்ட அரசன் அளவற்ற சீற்றமடைந்து அமைச்சரை இகழ்ந்து பேசினார். என்னுடைய தோல் வலிமையும் வாள் வலிமையும் அறியாமல் நீயும் பிறரை போல் பேசுகிறாய் என்று அமைச்சரின் சொல்லை உதறி எறிந்து போதொருக்க புறப்பட்டார். ஆனால் போரில் கலிங்க நாட்டு படைகள் காற்றிலகப்பட்ட பஞ்சு போல் சிதறி சின்னாபின்னமானது. சிற்றரசன் சிறைப்பட்டு சீரும் சிறப்பும் இழந்தான். தனது அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து செயல்படாமல் அரசன் தன் சினத்தின் வழியில் நின்று சீறி நின்றால் அவனுடைய செல்வம் சுருங்கும் என்பதை இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தன்னிச்சையான முடிவு அழிவு, கலந்தாலோசித்த முடிவே தெளிவு